இப்போ பேரிச்சம்பழமும் போட்டாச்சு. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொழுக்கட்டைகளை வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் ஃபுல்லாகவே நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக கொழுக்கட்டை வகைகள் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் கொழுக்கட்டை மாவு எப்படி ரெடி பண்ணுறதுங்கிற வீடியோவும் நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா தேங்காய் பூர்ண கொழுக்கட்டை, பருப்பு பூர்ண கொழுக்கட்டை, பால் கொழுக்கட்டை, மினி கார கொழுக்கட்டை, இந்த மாதிரி சில வகை கொழுக்கட்டை வகைகள்லாம் நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் பார்க்காதவங்க கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஏற்கனவே நம்ம அரிசி ஊற வச்சு ஆட்டி நம்ம பிடி கொழுக்கட்டை, அதாவது கார கொழுக்கட்டை, இனிப்பு கொழுக்கட்டை நம்ம வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்தியான ட்ரை ஃப்ரூட் கொழுக்கட்டை நம்ம செய்ய போகிறோம். அதை எப்படி செய்கிறதுன்னு ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட அனைத்து மசாலா பொருட்களும் ஃபுட்டி தமிழா சேனல் மூலமாக நானே என் கைப்பட வறுத்து தரமாகவும் சுவையாகவும் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது சாம்பார் பொடி, ரசப்பொடி உட்பட 10 வகையான மசாலா பொடிகள் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வைக்க முடியும். ட்ரை ஃப்ரூட் கொழுக்கட்டை செய்ய தேவையான பொருட்கள்: கொழுக்கட்டை மாவு 1/2 கிலோ, பாதாம் பருப்பு 100 கிராம், முந்திரி பருப்பு 100 கிராம், டிட்டி ஃப்ரூட்டி 100 கிராம், அத்திப்பழம் 50 கிராம், பேரிச்சம்பழம் 150 கிராம், உலர் திராட்சை 100 கிராம், வால்நட் 25 கிராம், பிஸ்தா 25 கிராம், 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 டீஸ்பூன் நெய், 1 பிஞ்ச் சால்ட். நம்ம ட்ரை ஃப்ரூட் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு முதல்ல மேல் மாவு நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு நம்ம 1 கப்பு அரிசி மாவுக்கு 1.25 கப்பு தண்ணி அந்த வகையில் சேர்த்துக்கிறோம். ஒவ்வொரு அரிசி மாவுக்கும் ஒவ்வொரு வகையில் தண்ணி சேர்த்தணும்னு நான் சொல்லியிருந்தேன். நிறைய பேத்துக்கு அதில் டவுட் இருக்குது. நீங்கள் ஒரு டைம் உங்கள் அரிசி மாவில் நீங்கள் கொஞ்சமாக மாவு பிசைஞ்சு பார்த்தீங்கன்னா அது 1.25 கப்பா இல்லை 1.5 கப்பா இல்லை 2 கப்பு தேவையான்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அந்த டைப்பில் நீங்கள் பிசைஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா செஞ்சு பாருங்கள். நம்ம தண்ணி கொதிக்கும்போது நமக்கு 1 பிஞ்சு சால்ட், அதாவது மேல் மாவுக்கு கொஞ்சமாக உப்பு, இது ஸ்வீட்டுக்கு எடுத்து கொடுக்கறதுக்காக தான். அதிக அளவு உப்பு சேர்த்த வேண்டாம். அதுக்கடுத்து 1 டீஸ்பூன் நெய். இந்த நெய் சேர்த்துறதுனால மாவு நல்லா சாஃப்டாக வரும். நெய் சேர்த்தியாச்சு. அதுக்கடுத்து தண்ணி நல்லா கொதி வந்தவுடனே நம்ம மாவு போட்டு கிளறிக்கலாம். கொதிக்காத தண்ணியில் மாவு போட வேண்டாம். அது போல் தண்ணி சூடு கம்மியாகவோ இல்லை பச்சை தண்ணியோ ஊற்றி பிணையாதீங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் மாவு போட்டு பிசையும் பொழுது மாவு நம்ம கொழுக்கட்டை பிடிக்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், வெடிப்பு இல்லாமல் வரும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இந்த மாவை சேர்த்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா மாவும் சேர்த்துட்டு இந்த தண்ணியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வர மாவு இல்லாத மாதிரி எல்லா மாவுமே தண்ணியில் சேர்ந்த மாதிரி நம்ம பிசைஞ்சிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம கை வச்சு பிசைஞ்சு நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணி எல்லா பக்கமும் படுற மாதிரி வரமாவு இல்லாத மாதிரி நல்லா கிளறிக்கணும். இப்போ கை பொறுக்கிற சூடு வந்தோடனே நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு கை பொறுக்கிற சூட்டுக்கு நம்ம மாவு பிசையணும். அதுக்காக நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். கை பொறுக்கிற சூடு வந்தோடனே நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டோம்னா மாவு சாஃப்டாக இருக்கும், வெடிப்பு வராமல் இருக்கும். இந்த அரிசி மாவு பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை மாவு நம்ம வீட்லேயே பதப்படுத்தின மாவு எடுத்துக்கலாம். அல்லது நீங்கள் கடையில் இடியாப்ப மாவு அல்லது கொழுக்கட்டை மாவுன்னு இப்போ கிடைக்கும், அது கூட வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாவுக்கு எவ்வளோ தண்ணி தேவைன்னு நீங்கள் அந்த மாவில் பிசைஞ்சு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்ல இதாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா இது நான் ரொம்ப சாஃப்டாக எடுக்கும்போதே தெரியும், இது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ நான் பெருசாக இருக்கிறது எடுக்கலை, பிசைஞ்சு பார்க்கும்போதே உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். நம்ம உருட்டும் போதும் நம்ம அந்த மோதகம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா விரிசல் இல்லாமல் இருக்கும் இப்படி மாவு பிசையும் போது.
இது இன்னும் நல்லா பிசையும்போது கையில் ஒட்டாமல் வரும். ரொம்ப தண்ணியாட்டம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கையில் ஒட்டிட்டு பிசு பிசுன்னு இருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி கம்மியாக வச்சிங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கும், விரிசல் வந்துடும். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு, நமக்கு உருட்டியாச்சு. இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நம்ம ஈரத்துணி வச்சு மூடி வச்சுக்கலாம். ஏன்னா ஈரத்துணி போட்டு மூடும்போது தான் மாவு வந்து காயாமல் இருக்கும். அதனால் ஈரத்துணி வச்சு மூடி வச்சுக்கலாம். நம்ம ட்ரை ஃப்ரூட் கொழுக்கட்டைக்கு எடுத்து வச்சுருக்கிற நட்ஸு அண்டு வந்து ஃப்ரூட்ஸை வந்து ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு 1-2 அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து வறுக்க வேண்டாம், எதுவும் பண்ணாமல் நம்ம மிக்ஸி ஜார் ட்ரையான மிக்ஸி ஜாரில் இப்போ நம்ம பாதாமை சேர்த்துக்கிறோம். அதுக்கு அடுத்தது முந்திரி சேர்த்துக்கிறோம். இதை ரெண்டையுமே வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. ரொம்ப நைஸாக அரைச்சா ஆயில் வரும். அதனால் 1-2 அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2 சுற்று தான் வச்சா இந்த மாதிரி ஆகிடுச்சு. 1-2 நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் ரொம்ப பெருசாக இருந்தால் மறுபடியும் வேணால் போட்டுக்கலாம். ஆனால் ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிஸ்தா, எடுத்து வச்சுருக்கிற வால்நட், இதுவும் ஒரு சுற்று மட்டும் போட்டால் போதும். சும்மா ஆன் பண்ணிவிட்டு உடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அத்திப்பழம் வந்துட்டு நம்ம தனியாக போடவும் அது இதாகலை. அதனால் இப்படி நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். ரொம்ப எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைக்கும் பொழுது எல்லாம் மாவு மாதிரி ஆயிரும். அதனால தான் நான் ஒன்றா தனித்தனியாக பொடிச்சு மட்டும் எடுத்துக்கலாம். இந்த அத்திப்பழத்தையும் சின்ன சின்ன பீசஸாக நம்ம கையிலேயே இப்படி கிள்ளி போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க திராட்சையும் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். இது வந்து ஸ்வீட்டான திராட்சை. அதுக்கப்புறம் நம்ம இந்த பேரிச்சை, திராட்சை எல்லாத்துலேயுமே வந்து ஸ்வீட் இருக்கனால சர்க்கரை தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க பேரிச்சையை, இது வந்து நட்ஸ் இருக்குது, அது உள்ளே இருக்கிற அந்த விதையை எடுத்துட்டு அப்படியே நம்ம போட்டுக்கலாம். இது ரொம்பவும் சாஃப்டாக இருக்கனால மிக்சிலெலாம் நான் போடலை, இப்படியே போட்டுக்கிறேன். இப்போ பேரிச்சம்பழமும் போட்டாச்சு. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை ஃப்ரூட் வந்து பூரணம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து ட்ரை ஃப்ரூட் பூரணம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் பார்த்துட்டு நீங்கள் வந்து சுகர் தேவைப்படுறவங்க, கொஞ்சம் ஸ்வீட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் நாட்டு சக்கரை ஏதாவது சேர்த்துக்கலாம், அல்லது தேன் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு இதில் பேரிச்சம்பழமும் ஸ்வீட் திராட்சையும் நம்ம உலர் திராட்சையும் சேர்த்துருக்கறனால, அத்திப்பழமும் சேர்த்துருக்கறனால எனக்கு இந்த இனிப்பே போதுமாக இருந்தது. அதனால் நான் இப்படியே வந்து நான் விட்டுட்டேன். தேவைப்படுறவங்க ஏதோ ஒரு சுகர் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ட்ரை ஃப்ரூட் பூரணம் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வாசத்துக்காக நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் to 1/2 டீஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம ட்ரை ஃப்ரூட் கொழுக்கட்டை வந்து இந்த அச்சில் நம்ம பண்ண போகிறோம். இந்த மாதிரி அச்சு கிடைக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா தேங்காய் பூர்ண கொழுக்கட்டைக்கு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கில் அச்சு வச்சுருப்போம். அதுக்கடுத்தது பருப்பு பூர்ண கொழுக்கட்டைக்கு இன்னொரு அச்சு இருக்கும். இன்றைக்கி வந்து இந்த அச்சில் நம்ம பண்ண போகிறோம். இந்த மாதிரி அச்சில் நெய் அல்லது ஆயில் எது வேணால் தடவிக்கலாம். நான் இப்போ வந்து நெய் கொஞ்சமாக அப்படியே லைட்டாக தடவிக்கிறேன். தடவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க டியூட்டி ஃப்ரூட்டி வந்துட்டு நம்ம 1-2 இங்கே போடலாம். நிறைய குழந்தைங்களுக்கு இந்த டியூட்டி ஃப்ரூட்டி சாப்பிடவும் பிடிக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி போட்டுக்கலாம். 2-3 போட்டால் போதும். அதுக்கு அடுத்தது கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்துலேயுமே மாவு வச்சுட்டு இந்த 3ஐயும் இப்படி ஃபோல்ட் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி பிடிச்சிக்கிட்டு இப்போ இந்த மாவு வந்து எல்லா பக்கமுமே நமக்கு கரெக்டாக ஃபில் ஆகிற மாதிரி அமுத்தி விட்டுக்கணும். பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் மாவு வச்சுக்கலாம். வச்சுட்டு எல்லா பக்கமும் கரெக்டாக அமுத்தினோம்னா தான் இந்த கொழுக்கட்டை அச்சில் இருக்கிற அந்த வரி வந்து கரெக்டாக வரும். கரெக்டாக அழகாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. இதை நல்லா அமுத்தி பிடிச்சிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் அமுத்தி விட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நடுவில் இவ்வளோ பெரிய ஹோல் இருக்கும். அதில் வந்துட்டு நம்ம ட்ரை ஃப்ரூட் பூரணத்தை வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். பூரணத்தை வச்சுட்டு மேலே கொஞ்சம் மாவு வச்சு நம்ம அந்த இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம்.
பார்த்திங்கன்னா சூப்பராக கொழுக்கட்டை அச்சில் நமக்கு அந்த டியூட்டி ஃப்ரூட்டியோட கலர்ஸும் நமக்கு வந்து கொழுக்கட்டையும் ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு டியூட்டி ஃப்ரூட்டி மேலாக இருக்கணும்னா மேலே இப்படி மாவு எடுத்து விட்டு வைக்கணும். இந்த ஹோலில் நமக்கு எவ்வளோ ட்ரை ஃப்ரூட் பிடிக்குதோ அதையும் போட்டுட்டு பார்த்திங்கன்னா இந்த அச்சில் வந்து டியூட்டி ஃப்ரூட்டி வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம இப்படி மாவு எடுத்துட்டு அது கொஞ்சம் சிரமமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. இப்படி உருட்டிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வச்சு எடுத்துட்டோம்னா எல்லா பக்கமுமே வந்து இது வந்துட்டு இப்படி வச்சுட்டு மூடிட்டு இப்போ நம்ம உள்ளே அமுத்தி விட்டு இந்த நடுவில் மட்டும் எல்லா பக்கமும் இந்த மாவு கரெக்டாக ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஹோல் கரெக்டாக இருக்கும். எல்லா பக்கமே ஈவனாக அமுத்திக்கணும். அப்போ தான் வந்து அந்த அச்சும் கரெக்டாக இருக்கும். நடுவில் வந்து பூரணம் வச்சுக்கலாம். மேலே கொஞ்சம் மாவு வந்து கரெக்டான இதில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ கொழுக்கட்டையெல்லாம் ரெடியாக வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம வேக வைக்கிறதுக்காக இந்த ஸ்டீமர் வச்சுருக்கோம். இதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். தண்ணி கொதித்தோடனே நம்ம இந்த தட்டில் வந்துட்டு இன்றைக்கி நெய் தடவிக்கலாம் அல்லது எண்ணெய் தடவிக்கலாம். ஏதோ ஒன்று கொஞ்சம் லேசாக தடவிட்டு அது மேலே கொழுக்கட்டை வச்சுக்கலாம். கீழே இலை வேணுனாலும் போட்டுக்கலாம். கொழுக்கட்டையெல்லாம் அடுக்கியாச்சு. அதுக்கடுத்தது அதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சுருக்கோம். அதுலேயும் நான் நெய் தடவி இருக்கேன். அது மேலேயும் இந்த மாதிரி அடுக்கிக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்தது மேலே ஒரு பிளேட் வச்சுக்கலாம். இப்போ நம்ம மேலே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம கொழுக்கட்டைகளை வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொழுக்கட்டையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கொழுக்கட்டைகளை எடுத்துக்கலாம். நம்ம இந்த பாத்திரத்துலேயே வச்சோம்னா கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கே எடுக்கும்போது ஈஸியாக வரும். இல்லாட்டி கொஞ்சம் ஒட்டும். எல்லாத்தையுமே இப்படி எடுத்து வச்சு நம்ம கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். அப்போ தான் ஈஸியாக எடுக்க முடியும்.
இப்போ நம்ம ட்ரை ஃப்ரூட் கொழுக்கட்டை ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்டியாகவும் குழந்தைங்க பார்த்தா அட்ராக்டிவ் ஆகிற மாதிரியும் நம்ம செஞ்சு முடிச்சிருக்கோம். இந்த மாதிரி நிறைய கொழுக்கட்டை வகைகள் வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் பார்க்காதவங்க கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.